மணிப்பூரில் மத்திய பாதுகாப்பு படை வீரர்கள் 2 பேர் உயிரிழந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி அதை பற்றி கவலைப்படாமல் தன்னுடைய சொந்த உலகத்தில் பரபரப்பாக இயங்கி வருவதாக காங்கிரஸ் கட்சி விமர்சனம் செய்துள்ளது. மணிப்பூரில் உள்ள மெய்தி குக்கி இன மக்களுக்கிடையே இடஒதுக்கீடு தொடர்பாக வெடித்த மோதல் நீரிப்பூத்த நெருப்பாய் தகித்து வருகிறது. இந்நிலையில் புறநகர் மணிப்பூரில் உள்ள 8 மாவட்டங்களில் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நேற்று நடைபெற்றது. அப்போது பல்வேறு இடங்களில் வாக்குச்சாவடிகளுக்கு புகுந்த வன்முறையாளர்கள் வாக்குப்பதிவு இயந்திரத்தை சேதப்படுத்தினர். கண்காணிப்பு கேமராக்களையும் வன்முறையாளர்கள் உடைத்ததால் வாக்குப்பதிவும் பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் 6 வாக்குப்பதிவு மையங்களில் மறுதேர்தல் நடத்த வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியின் மாநில கட்சி சார்பில் தேர்தல் ஆணையத்திடம் முறையிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் நேற்று நள்ளிரவு நரன்சேனா பகுதியில் குக்கியின மக்கள் நடத்திய தாக்குதலில் மத்திய பாதுகாப்பு படையை சேர்ந்த 2 வீரர்கள் உயிரிழந்திருப்பதாக மணிப்பூர் போலீசார் தெரிவித்துள்ளனர். இதற்கு வருத்தம் தெரிவித்திருக்கூடிய காங்கிரஸ் கட்சி உயிரிழந்த பாதுகாப்பு படை வீரர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ளது. மணிப்பூரில் தற்போதும் வன்முறை அணையாத நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி அதை பற்றி துளியும் கவலைப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளது. மணிப்பூரில் நிகழ்ந்த உயிரிழப்பை கண்டு கொள்ளாமல் பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய கனவு உலகத்தில் பரபரப்பாக இயங்கி வருவதாகவும் விமர்சித்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே ஆம்னி பேருந்து தலைக்குப்புற கவிழ்ந்த விபத்தில் சுமார் 20 பயணிகள் படுகாயமடைந்தனர். நாகர்கோவிலிருந்து 30 பயணிகளுடன் ஆம்னி சொகுசு பேருந்து சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்தது. உளுந்தூர்பேட்டை அருகே ஆசூர் கிராமத்தில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் பாலம் கட்டுமான பணி நடைபெற்று வருவதால் பேருந்து சர்வீஸ் சாலையில் சென்றதாக தெரிகிறது. அப்போது சாலையோரம் இருந்த தடுப்பில் மோதிய ஆம்னி பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து தலைக்குப்புற கவிழ்ந்தது. இதில் படுகாயமடைந்த 20க்கும் மேற்பட்ட பயணிகள் உடனடியாக அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டனர். மேம்பால பணி குறித்து போதிய எச்சரிக்கை பலகை வைக்காததே விபத்திற்கு காரணமாக கூறப்படுகிறது. தொடர்பாக எடைக்கல் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.